No, no. No. மேடையில் வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, நான் நேரத்தை குறைப்பதற்காக வருகிறேன். இன்று சமூகம் தந்திருக்கின்ற தென்னமரமாடி மக்களே, சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தை சிறார்களே, ஊடகத்துறை அன்பு சகோதரர்களே, உங்கள் மத்தியிலே இந்த தென்னமரமாடி கிராமத்துக்கு இன்று வருகை தர என கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு முதலில் நான் இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்படுகிறேன். ஏனென்றால் பல வருடங்களுக்கு பிறகு இன்று நான் உங்கள் மத்தியிலே வருகிறேன். உங்கள் தேவைகள், உங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள், நீங்கள் சந்திக்கின்ற சவால்கள், இவை எல்லாவற்றையும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள், எவ்வாறு எதிர்கொண்டு வருகிறீர்கள், எப்படி செய்வீர்கள் என்று நான் பார்க்கும்போது மிகவும் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு ஒரு சிறந்த பிரதேச செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு நல்ல அன்பும் மரியாதைக்குரிய ஒரு சகோதரர். அவர் எந்த நேரத்திலும் எந்த விடயங்களையும் சரியான முறையிலும் சிறப்பான முறையிலும் செய்யக்கூடியவர். அதோடு எங்களுடைய டூர் ஈஸ்டோ ஃபவுண்டேஷன் சகோதரர் அவர் மத்தியில் அவர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்கத்தான் நான் இன்று வந்தேன். அவர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் உங்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். எங்களுடைய என்ஜிஓ கோஆர்டினேட்டர் சொன்ன மாதிரி எல்லா விடயங்களையும் அவர்களால் செய்ய முடியாது, நீங்களும் செய்ய வேண்டும். எங்களுடைய டிஎஸ் அழகாக சொன்ன ஒரு வேலி போடுவதற்கு எவ்வளவு நேரமாகும், ஒரு மலசல கூடத்தை துப்புரவாக்குவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும், மலசல கூடம் இல்லையே என்று வாழ்வதா, இல்லை இருப்பதை துப்புரவாக்கி பாவிப்பதா? பாருங்கள், வாழ்க்கையில் எங்களுக்கு சவால்கள் நிறைய இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. அந்த சவால்களை எதிர்கொண்டு செய்வது எங்களுடைய பங்கும் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ராமன் அணை கட்டும் போது அணிலும் மண்ணு கொண்டு வந்து போட்டது. அதே மாதிரி நாங்களும் எங்கள் கிராமத்தை முன்னேற்றது நாங்களும் முன்னின்று உழைக்க வேண்டும். உங்கள் தேவைகளை, உங்களை மீறி என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை நீங்கள் சரியான முறையிலே எடுத்து உங்களுடைய கிராம சேவை அலுவலர் மூலமாக திரு பிரதேச செயலாளர் திரு குணநாதன் ஐயா அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கும் போது அவர் சரியான ஆட்களுக்கு இந்த வேலை திட்டங்களை அனுப்பி அவர்கள் மூலமாக சிறப்பான முறையில் உதவிகளை செய்வார் என்று நம்புகிறேன். என்று அவரோடு நான் பல விடயங்களை கடத்தி கொண்டேன். அதே மாதிரி எங்களுடைய என்ஜிஓ கோஆர்டினேட்டர் அவர் சொன்னார், பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வேலை செய்து இருக்கின்றன, அவர்கள் சில தேவைகளை பூர்த்தி செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஸோ உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்டால்தான் அவர்கள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த தேவையை நீங்கள் உங்களுடைய கிராம சேவை அதிகாரியாக மூலமாக அனுப்பும்போது சரியான இடத்துக்கு போய் சேரும். அதனாலே பலனும் பெறுவீர்கள். நான் இங்கே பேச வரவில்லை, திடீரென்று என்னை எழுப்பி பேச வைத்து விட்டார்கள். அதனால் நான் இன்று உங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னவென்று ஆராய்வதற்கும் என்னால் முடிஞ்ச அளவு யார் மூலமாக உங்களுக்கு உதவி தேவை என்றால் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதனாலே உங்களுடைய தேவைகளை நீங்கள் சரியான முறையில் அடையாளம் கண்டு உங்களுக்கு மேலதிகமாக எது செய்ய வேண்டும் அதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். அதை கேட்கும்போது நிச்சயமாக பலர், அவர் சொன்ன மாதிரி பலர் உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய தேவை ஜெனியூனாக நம்பகத்தன்மையுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இந்த கிராமம் மறுமலர்ச்சி அடையும். ஒரு காலத்திலே இந்த கிராமம் ஒரு சிறந்த கிராமமாகவும் மக்கள் முன்னே ஒரு அன்பான கிராமமாக உருவாக வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு பல கரங்கள் தயாராக இருக்கின்றன. ஜியோ சகோதரர் சொன்னார், நாங்களும் எங்களுடைய 10வது ஆண்டு நிறைவு பல விஷயங்கள் செய்ய இருக்கின்றோம். அது நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யணும்னு கூறியிருக்கிறேன். பாருங்கள், இப்படித்தான் இந்த உங்கள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சிக்கான ஒரு நாள் என்று நான் என்று சொல்லலாம். இந்த நாளிலே நீங்கள் உங்கள் பலத்தை அறிந்து கொள்கிறீர்கள். உங்கள் பலத்தோடு சேர்த்து நீங்கள் மேலதிக பலத்தை தேவை நாங்கள் இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் சேர்த்து நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய் என்று கூறிக்கொண்டு நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக உங்கள் முயற்சியை முன்னெடுங்கள். நிச்சயமாக வெற்றியை தோல்வி ஒரு நாள் பெறாது. எல்லா வல்ல இறைவன் உங்களோட கூட இருந்து நல்ல ஒரு மாற்றத்தை காட்டுவான்னு கூறிக்கொண்டு இந்த விழா குழுவினருக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்கள் மத்தியிலே அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரையினை ஆற்றிச் சென்ற அவர்களுக்கு நமது நன்றிகள். அடுத்த நிகழ்வாக பிளட்ஜ் டு ரெஸ்டோர் ஃபவுண்டேஷன் அமைப்பினால்
பாடசாலை மற்றும் முன்பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு தற்போது இடம்பெறும். Jadi